நிறையா பேர்கிட்ட நான் ரிக்வெஸ்ட்டாக வந்து கேட்டுக்கிறேன். என்ன இதுன்னா, நிறைய பேர் வீட்டில் ரொம்ப வாங்கிட்டு வர்றது சின்ன பசங்க அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குற உயிருள்ள ஜீவன் வந்து ஃபிஷ் தான், மீன் தான். மீனை வந்து வாங்கிட்டு வந்துடுறீங்க. அதை வந்து எப்படி வளர்க்கணும்னு தெரியாமல் மீனை வந்து சாகடிச்சிடுறீங்க. எதனால் நான் சொல்கிறேன்னா, ஒரு சின்ன பையன் வந்து மீன் கேட்கலான்னு சொல்லி வீட்டில் வந்து வாங்கி கொடுக்க சொன்னாங்க. நானும் வந்து வாங்கி கொடுத்துட்டேன். வாங்கி கொடுத்துட்டு அதை செட் பண்ணி எப்படி வளர்க்கணும் எல்லாம் வீட்டில் சொல்லிட்டு தான் வந்தேன். நான் போன ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே சின்ன பசங்க என்ன பண்ணிக்கிறாங்க, வலையை வச்சு அந்த மீனை கண்ணாடி தொட்டிலேருந்து எடுத்து கீழே போட்டுட்டாங்க. போட்டு விளையாடுத்தனமாக போட்டதுனால மீன் வந்து இறந்துருச்சு. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பெரியவங்க வந்து சின்ன பசங்க மீன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்காங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை என்ன பண்ணணுன்னா, யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி மீன் எப்படி வளர்க்கணும், இந்த மாதிரி சின்ன ஸ்டெப்பும் வந்து வீடியோவாக எடுத்து நிறைய பேர் போடுறாங்க. அவங்கள ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்து யூடியூப்பில் பாருங்கள். அவங்க என்னென்ன ஸ்டெப் சொல்கிறாங்களோ அதில் ப்ராப்பராக இது பண்ணுங்கள். சின்ன பசங்க வந்து அழுது கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி மீன் வந்து வாங்கி கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன பண்ணணும் அதை வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மீன் வாங்கிட்டு வந்து கொடுங்க. இப்போ அந்த பையனுக்கு வந்து வீட்டில் கேட்குறாங்கன்னு சொல்லி மீன் வாங்கி கொடுத்ததுனால மீன் வந்து இறந்து போச்சு. இந்த மாதிரி வந்து தப்பு வந்து பண்ணாதீங்க. ஏன்னா சின்ன பசங்களுக்கு வந்து தெரியல எப்படி மீன் வளர்க்கணும்னு. 1வதுலேருந்து ஒரு 6வதுக்குள்ளே இருக்கிற பசங்க தான் இப்படி பண்ணுறாங்க. மீனை வாங்கிட்டு வந்து சாகடிக்கிறது, இது பண்ணுறது அப்படின்னு. ப்ராப்பராக வளர்க்க தெரிஞ்சால் மட்டும் மீன் வாங்கி கொடுங்க. இல்லை வீட்டில் இருக்கிறவங்க மீனை வாங்கி கொடுக்காதீங்க. நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் எப்படி ப்ராப்பராக மீன் வந்து வீட்டில் வளர்க்கலான்னு.